தலைவர் செங்கோடரே, எங்கள் தலைவர் வேங்க மலையார் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. அவரோட மனைவி கிட்ட, எங்க இனத்தின் தலைவி கிட்ட இங்க நடந்துகிட்ட காட்டு மிராண்டி தனத்துக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். எங்க தலைவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? எங்க தலைவரின் காலை வெட்டினது உங்க மனைவிதான். நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். உங்க தலைவன் கால் வெட்டப்பட்டது உண்மைதான். ஏன் வெட்டப்பட்டது? எதுக்காக வெட்டப்பட்டது? ஐயோ பாவம், இந்த புறாவிட்ட வீரத்தை காட்டின மிருகம் யார்? நான் தான். நீயா? ஆமா மங்கம்மா, பறவைக்கு குறி வச்ச பாவை நீயே கிடைச்சிட்ட. செங்கோடா மங்கம்மா, உன்னைத்தான் நான் தேடிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் இதே காட்டுலதான் நான் உன்னை சந்திச்சேன், விரும்பினேன். ஆனா உன்னை பெத்தவன் அந்த வேங்கமலையானுக்கு உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், விட மாட்டேன், மாட்டேன். நெருங்காதே, நான் திருமணமானவன். நான் திருமணம் ஆகாதவன். உனக்காகவே அட பாவி, பார், இதோ பார் என் குழந்தை. இத பார்த்தாவது உன் எண்ணத்தை மாத்திக்க. உன் குழந்தையா? இனி என் காரியம் சுலபமா முடியும். என் இச்சைக்கு நீ இணங்க போறியா, இல்ல இந்த பச்சை குழந்தைய பலி கொடுக்கணும்? மங்கம்மா, உனக்கும் எனக்கும் இடையில எந்த தடை வந்தாலும் உடப்பேன். உனக்கு வேண்டியது உன் மகன், எனக்கு வேண்டியது நீ. இப்ப என்ன சொல்ற? என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாத, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே காலடியில தான் உன் குழந்தையும் கிடக்கு. நீ மறுத்த இந்த காலாலேயே நசுக்கி கொன்னுடுவேன். செங்கோடா, பெண் புலியாக மாற ரொம்ப நேரம் ஆயிடாது. போ, போயிடு. போகிறேன்னா என்ன செய்வேன்? இதுதான் நடந்தது. இப்ப சொல்லுங்க, யார் மன்னிப்பு கேட்கணும்? ஏன் பேசாம இருக்கிறீங்க? ஏன் பேசாம இருக்கிறீங்க? மங்கம்மா என் காலை வெட்டி எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு, நம்ம இனத்துக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திட்டா. அவ கண் முன்னாலேயே அவ மகனுடைய 2 காலையை வெட்டி அவ இனத்தையே அழிக்கணுங்கிறதா என் லட்சியம். அது வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, கல்யாண பந்தபாசம் எதுவுமே இல்ல. இந்த மிகத்தான் தான் ஒரு லட்சியம்னா போட்டியை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. போராட்டத்துக்கு நாள் குறிச்சு நேர்ல வந்த பிறகு மன்னிப்பு, தர்மம், நியாயம்னு வேதாந்த பேசுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? ஒரே கேள்வி, கடைசி கேள்வி, என்னோட போராட உனக்கு துணிவு இருக்கா? அது மட்டும் இல்ல, ஒத்த காலில் இருக்கிற ஒண்ணே 2 கால சந்திக்க மாட்டேன், ஒத்த காலிலே சந்திக்கிறேன். உனக்கு துணிவு இருக்கா? அறிவிப்பு. சூரக்காட்டின் வழக்கப்படி ஈட்டிக்கு மேலே இருக்கிற வலையில வேங்கை மலை தலைவரும் நம்ம சூரக்காட்டு தலைவரும் சண்டை போடுவார்கள். ஆயுதத்தை இழந்தாலும் மலையிலிருந்து கீழே விழுந்தாலும் அது தோல்வியாகும். தோற்றவர் மற்றவருக்கு அடிமையாவார்.
அம்மாவையும் அவ பெத்த குழந்தையும் கொண்டு வாங்க. அவ கண் முன்னாலேயே அந்த குழந்தையுடைய 2 காலையும் வெட்ட. உங்க கணவர் வழி தலைவன் அந்த பாவி செங்கோட வஞ்சகமா கொண்டுட்ட அம்மா. மங்கம்மா எங்க போயிடுவா? இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடைப்பா. உன் தாய் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சிறையில் அடைக்கிறேன். இனிமே இந்த சூறைக்காட்டுல நாட்டுக்கு நாட்டுக்கு வேலை இல்லை. எல்லா வேலைகளையும் வேங்க வரையில் அடிமை பெண்கள் தான் செய்யணும். அடிமை சின்னமா அவங்க காலில் விலைக்கு மாட்டுங்க. அம்மா அம்மா, நீங்க எங்க தலைவி, எங்க குலதெய்வம். நீங்க எதுக்காகமா விலங்கு போட்டுக்கிறீங்க? என்ன கொடுமம்மா இது? நம்ம இனப்பெண்கள் எல்லாரோட காலையும் விலங்க மாட்டி அடிமையாக்கிட்டா செங்கோடம். என்னாலதானே அவங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த துன்பத்துல இந்த அளவாவது பங்கெடுத்துக்க வேண்டாமா? அவங்க விலங்கெல்லாம் உடைப்பட்ட பிறகுதான் நான் இந்த விலங்கை உடைப்பேன். அது வரைக்கும் நான் உங்க தலைவி இல்லை, நானும் ஒரு அடிமை பெண் தான். நான் நினைச்சா அது நிச்சயம் நடக்கும். ஆமா, நீ ஓடி ஓடி மறைஞ்சாலும் உன்னை தேடி தேடி பிடிச்ச சூறைக்காட்டு செங்கோடம் தான். எங்கடா மங்கம்மா? உங்க மாவா? யாரு? காலம் சொல்லப்பட்டாலே உங்க வேங்கமலையின் மாதி தலைவன், அவனுடைய தர்ம பத்தினி, உங்க குல தெய்வம். அவளைத்தான் கேட்கிறேன். எங்கடாவா? அடிச்சாலும் அதச்சாலும் ரத்தத்தை நீ குடிச்சாலும் எங்க தாய் இருக்கிற இடத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேங்கிறேன். அவ பெற்ற மகன் பக்கத்தறையில கிடக்கிறாடா. இந்த இருட்டறையிலையா? போவி. ஆமாடா, 5 மெத்தையில இல்ல, பாதாள சுரங்கத்துல கிடக்கிறான். உருவத்துலதான் வளர்ந்துட்டான். ஆனா உலகம் தெரியாது. பேசும் மொழியோ பழகும் பண்போ தெரியாது. அந்த ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாது. அவன் திரைப்பறவை. எங்க வம்சத்தின் ஒரே வாரிசுடா. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். என்னுடைய பழிவாங்கும் படலத்தின் கதாநாயகனே வந்தான். மங்கம்மா இங்கடா? மங்கம்மா எங்கே? மயக்கம் தெளிஞ்சதும் மறுபடியும் சித்திரவதை ஆரம்பமாக. உண்மையை சொன்னா என்ன கூப்பிடு. செத்துட்டா வழக்கம் போல தீப்பார போட்டு ஆத்துல தூக்கி இருக்கு. சரி,
நீ எங்கயா எங்கயா சின்னம் எங்க சின்னம் நீதான் எங்க இனத்துக்கு தலைவர் வாரிசு இல்லாத கிடக்கிற வேங்கமலைக்கு நீதான் சொந்தக்கார ஓடி போயிடு உயிருக்கு ஆபத்து போயிடு ஐயோ உனக்கு எப்படி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே போயிடு தப்பிச்சு போயிடு இவர்தாம்மா நம்ம தலைவர். மண்டபத்துல மறைவா இருக்காங்களே மங்கம்மா, அவங்க மகனேதான். அப்பா செங்கோடனோட சிறையில 20 வருஷமா கிடக்குறாருன்னு சொன்னீங்களே, அவரா? அவரேதான். அவரை விடுதலை செய்துட்டேன். என் தாய் திருநாட்டுக்கு நன்றி கடன் செய்துட்டம்மா. என் கடமையை நிறைவேற்றிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யம்மா. என்ன செய்யணும் தாத்தா? நான் என்னைக்காவது செத்துட்டா நீ அனாதை ஆயிடுவியோங்கிற பயத்தினாலதான் உனக்கு ஒரு வீரனுக்கு தேவையான வித்தை எல்லாம் கத்து கொடுத்தம்மா. அதுக்கு நன்றியா கேட்கிறேன். எனக்கு இந்த உதவியை செய்வியா அம்மா? நிச்சயமா செய்றேன் தாத்தா. என்ன செய்யணும்? இவர் ஒரு குழந்தை. இவரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவரை ஆளாக்கி அறிவூட்டி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுமா. இவர் இருக்கிற இடம் இவங்க அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாதுமா. யாருக்காவது தெரிஞ்சா
அந்த கொலகார செங்கோட இவரை கொண்டுடுவாம்மா. தாத்தா, இவருக்காக எதையும் தியாகம் செய்வேன். ஆனா எதுக்காகவும் இவரை தியாகம் செய்ய மாட்டேன் தாத்தா. ஜீவா, ஜீவா, என் தாய் நாட்டினுடைய ஜீவா எதிர்காலத்தை உங்கிட்டதான் ஜீவா, ஜீவா படைச்சிருக்கிறம்மா. என் இன்னொரு காலையும் வெட்டிட்டீங்களா? மாபெரும் லட்சியத்துக்காக, மகத்தான சபலத்துக்காக இத்தனை வருஷமா நான் அவனை காப்பாற்றி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்களடா, பாழாக்கிட்டீங்களடா. திடீர்னு கம்பியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். வேங்கையுடைய பிணம் வரணும், இல்ல நீங்கள்லாம் பிணமாயிடுவீங்க. என்னம்மா இது, நோயாளி வந்து கைத போட்டு கட்டி வச்சிருக்க நீ? அட்டகாசம் தாங்க முடியல, எம்பி எம்பி குதிக்கிறேன். அப்படியா? நோய் ரொம்ப பயங்கரமா தான், அதுக்காக கைத்த போட்டா கட்டி வைக்கிறது. என் மருந்தால கட்டுற பாரு, கேட்டா விட கண்ணத்தர இல்ல உருமுற என்னைய பயமுட்டு வைத்தியரே, வாங்க வாங்க. வாங்கவா, இனிமே வாங்க. நான் கூரையை பிச்சுட்டு போயிடுவேனேம்மா. முதல்ல நான் இறங்கணும்னா அவன் கைய நல்லா கட்டு. கட்டியாச்சு, இப்போவாவது இறங்கி வாங்க. வரவா, எங்கனாவா? இது இது தண்ணி ஜோரம், அவன் மழையில நனைஞ்சு இருக்கான்பா. தம்பி ஜீவா, தலையில நீர் கோர்த்திருக்கு, இதுல 2 குடு. நெஞ்சில கலங்கட்டி இருக்கு, இதுல 2 குடு. காசால வந்து புரண்டு இருக்கு, இதுல 2 குடு. கை சோர்ந்து இருக்கு, இதை எடு. இத தண்ணியில கரைச்சி குடு, ஆள விடு. நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. வேங்கையின் ஆட்கள் யார் கிடைச்சாலும் சரி விடுங்க. வாங்க. ஆசையப்படாது, மருந்து சாப்பிடுங்க. அவர் செய்யறது என்னன்னு அவருக்கே தெரியாது. நீ ஆத்திரமோ அருவருப்போ அடைஞ்சு அவரை புறக்கணிச்சுட்டா அவரோட கதி என்ன? வேட்ட நாய் போல் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற செங்கோடன் கையில சிக்கிடுவாரு, அழிஞ்சிடுவாரு. ஆமா ஜீவா, இது இழிவில்லை, தொண்டு, அவமானம் இல்ல, தியாகம் ஜீவா, தியாகம்.
கூலர்களை எல்லாம் பிடிச்சு அவன் கிடைக்காம போயிடுவானா? ஓ மாரப்பா போ, கூலர்களை எல்லாம் பிடிச்சு கோட்டைக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்து. போ. அதுதான் உதயசூரியன், நம்ம தெய்வம், இருள் நீக்கி ஒளி காட்டும் இறைவன். அது இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, புல் பூண்டுகள் இல்ல, எந்த உயிரும் இல்ல, ஏன் இந்த உலகமே இல்லை. கும்பிடுங்க. இப்படி என்ன பார்த்து இல்ல, அங்க அம்மா அம்மா அப்படிங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. போகாத இருக்கட்டும் தங்கச்சி. ஏமா நீ அப்புறம் அநியாயமா கெடுக்கிற? கெடுக்கிறேனா? நானா? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல அநியாயம், அக்கிரமம், சூது வாது ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். ஏன் மறந்தால சத்தியமா நான் பைத்தியமாக்க முடியும் ஒழிய குழந்தையாக்க முடியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அறிவியல் வந்து குழந்தையாவே இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே தங்கச்சி. வைத்தியரே, இவருக்கு உலகத்தை உணர வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, பெத்தவங்க தேடுவாங்க, குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. வாங்க போ. நீ ரெண்டு கிட்டா இப்பதானே நான் சொன்னேன். பாத்தியா இவன் உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணத்தை. சும்மா இருக்க வைத்திய கூட தப்பு. அவங்க எல்லாம் குழந்தைங்க, நீங்க கூட. என்னத்த பேசிட்டான்? ஏன்னு கேட்கிறான். ஆரம்பமே கேள்வி, அங்கதான் இருக்கு ஆபத்து. இவன் கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்றது? வாங்க. முடியாத இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவன் கிடைக்கல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த பாவி மங்கம்மா உங்க கால வெட்டுன பயங்கர நாள். மங்கம்மா கண் முன்னாலேயே அவ பெத்த பிள்ளையுடைய கால வெட்டணும், அதை பார்த்து அவ துடி துடிச்சு சாகணும்னு நான் போட்ட சபதத்தை இந்த ஆண்டும் இன்னைக்கும் நிறைவேற்ற முடியல. அதுக்கு தண்டனையா வடக்கு போல இன்னைக்கும் சூடு போட்டுக்கிட்டேன். மாரப்பா மாரப்பா, இப்ப நான் போட்டுக்கிட்ட சூடு கடைசி சூடா இருக்குமா? அவங்க ரெண்டு பேரும் கிடப்பாங்கடா. என் சபதம் நிறைவேறுமா? என் சபதம் நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும். இனிமே நீங்க அழவே வேண்டாம்மா. உங்க மகன்
எங்க தலைவர் வேங்கமலையா செங்கோடனுடைய சிறையில இருந்து தப்பிச்சுட்டாருமா? என்ன? என் மகன் தப்பிச்சுட்டானா? என் மகன் தப்பிச்சுட்டானா? எங்க என் மகன்? என் மகன் எங்க? ஏன் ஜீவா பேசாம நிக்கிறேன்? இப்பவே நான் அவனை பார்க்கணும். என்ன கூட்டி முடியாதுமா. இப்ப நீங்க அவரை பார்க்க கூடாது. ஜீவா, நான் அவனை பெற்றவன். அவன் என் மகன். உங்க மகன் இப்பவும் குழந்தைதாம்மா. அவர் உடல் தான் மிருக பலத்தோட வளர்ந்திருக்கே தவிர உள்ள வளரல. உலகம் புரியல. சொல்ல போனா மனித தன்மையே இல்லாத விசித்திரமான பிறவியா இருக்காருமா. ஐயோ என் மகனே, ஒரு நாளைக்கு நீ விடுதலை அடைவே, அடிமை விலங்கி உடைப்பேன், இந்த ஊரையே காப்பாத்துவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இப்போ உன்னையே காப்பாத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. அவருக்கு அறிவூட்டி அன்பூட்டி இந்த உலகத்தை உணர வச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். இதுதான் உங்க உப்ப தின்னு ஊன் வளர்த்தாரே எங்க தாத்தா. அவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம். என் இனத்துக்காக நான் செய்ய வேண்டிய தலையாய கடமை. உன்னால முடியுமா அம்மா? நீ பருவத்தின் தலைவாசல்ல நிக்கிற இளம் பெண். அவனும் வாலிபன். அவனுக்கு மனித தன்மையும் இல்லைங்க. ஒருவேளை அவன் மிருகமா மாறிட்டா உனக்கு என்னமா பாதுகாப்பு? உன் மானத்தை நீ எப்படியம்மா காப்பாத்திக்க முடியும்? கவலைப்படாதீங்கம்மா. நான் பிறந்த இனத்துக்காக, வளர்ந்த மண்ணுக்காக ஒரு புனிதமான பணியில ஈடுபட்டிருக்கேன். அதனால எந்த ஆபத்தும் வராதுமா. வந்தாலும் அதை உடைக்கிற சக்தி இந்த கைகளுக்கு இருக்கு. நான் வரேம்மா. நீங்க சாப்பிடுங்க. வாங்க, கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு சண்டை கத்து கொடுக்க போறேன். ஐயோ, பைத்தியம் பைத்தியம். சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும் நீ தான் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் நான் சண்டை கத்துக்கணும்? எதிரிகள் தாக்கினா உங்களை காப்பாத்திக்க தெரிய வேண்டாம்? அப்படியா? எதிரின்னா யாரு? நீங்க இருந்தா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடும் நினைக்கிறாங்களே, அவங்கதான் உங்க எதிரிகள். நான் ஒண்ணும் அப்படி நினைக்கலையே. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்போ அந்த எதிரியை பார்த்து நான் உனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, எதிரிகளை எங்க தேடுவீங்க? அவங்களை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அத கண்டுபிடிக்கிற சக்தி மட்டும் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல போராட்டமே வராதே. வாங்க, சண்டை கத்துக்க. முடியாது. யாரோ எதிரின்னா நான் ஏன் சண்டை கத்துக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு. அதை நிறைவேற்றணும்னா உங்களை பாதுகாத்துக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். கடமைன்னா என்ன? மண்ணாங்கட்டி. சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு. இப்ப நீங்க சண்டை கத்துக்க போறீங்களா இல்லையா? அழாத. நீ அதுதான். ஆமா, அழக்கூடாது. அப்ப கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறேன். ஆமா, சண்டைன்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் ஒரு கேள்வியா? இல்ல, சரி வாங்க சொல்லித்தரேன். ஜீவா, அடிபட்டுச்சா? இல்ல,
இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. என்னது? நான் நினைச்ச மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா, இந்த தண்ணியை ஏன் சொல்லி கொடுக்குற? தலையில கத்து கொடுக்காது. உங்களுக்கோ இத பத்தி ஒண்ணும் தெரியாது. கல்ல விழுந்து கை காலை உடைச்சுக்கிட்டா? அப்படியா? அப்ப இனிமேல் எங்க வேணாலும் யாரோட வேணாலும் சண்டை போடலாம். வாங்க.